நம்மளுக்கு வந்து ஃப்ரெட்டு நான் நினச்சது கரெக்டு தான். இதில் வந்து ஸ்டிப்பு தான் கட் ஆகிடுச்சு. ஸ்டிப்பு நம்ம வந்து வாங்கி மாற்றி போட்டாச்சு. ஸ்டிப்பு லென்த் இவ்வளோ பெருசாக வராது, நம்ம கட் பண்ணி போட்டிருக்கோம். இதில் வந்து நம்ம இது எல்லாமே ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ வந்து எப்படி இந்த ஸ்பீக்கர் அவுட்புட் தருதுன்னு பார்க்கலாம். இதை கொடுத்துருக்காங்களே, இது வந்து ரைட் பேக் சைடு, இது ஃப்ரண்ட்டு, இது பேக் சைடு. ஃப்ரண்ட்டு ஒயிட் கலரில் இருக்குதுல்ல, இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து ரைட் சைடு கிரே, இதெல்லாம் பிளாக். ஃப்ரண்ட்டுக்கும் இருக்குது, பேக் சைடு ஸ்பீக்கருக்கும் இருக்குது. ஃப்ரீக்வன்சி இது இந்த மாதிரி நம்ம கரெக்டாக கனெக்ஷன் கொடுத்தோம்னா ஃப்ரீக்வன்சி நல்லா வரும். இதுக்காக தான் மொத்தம் நம்மளுக்கு வந்து எத்தனை ஒயர் வரும்னா, இந்த சைடு 2 ஒயரு, இந்த சைடு 2 ஒயரு, மொத்தம் இந்த சைடு 4, இந்த சைடு 4, மொத்தம் 8 ஒயர் வரும் ஸ்பீக்கர் மட்டுமே. நம்ம பேக் சைடு வந்து பேக் சைடு வந்து பிளாக்கு, பேக் ரைட் ஸ்பீக்கரு, பர்பிள் கலர் வந்து ரைட் சைடுக்கு, லெஃப்ட் சைடுக்கு வந்து க்ரீன் பிளாக்கு, அதான் சரி க்ரீன் பிளாக்காக இருக்குதுல்ல, இந்த மாதிரி தான். இது வந்து பேக் சைடு பார்த்துட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வரும். க்ரே பிளாக்கு, இது வந்து ஃப்ரண்ட் ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு ஒயிட்டு பிளாக்கு, இது வந்து லெஃப்ட் சைடு. 4 ஸ்பீக்கருக்கும் இப்போ கனெக்ஷன் பார்த்துட்டோமா. இது வந்து எல்லோ பவர் பாசிட்டிவ், ரெட் இன்வெர்டர் கனெக்டட். இது வந்து ஸ்விட்ச் லைன் எல்லோ கலர். இது வந்து நம்மளுக்கு ஆக்சுவல் பவர் கொடுக்குறது. ஸ்விட்சுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. பிளாக் வந்து நெகட்டிவ் டெர்மினலில் கொடுக்க வேண்டியது. லெஃப்ட்டு ஃப்ரீக்வன்சி அவுட்புட் ஒயர். அதான் நம்ம இந்த இடத்த ஒயிட் கலரில் பார்த்துப்போம்ல. எனக்கு வந்து இது சரியாக தெரியல. நம்மளுக்கு வந்து சப்பூப்பு லைன் நினைக்கிறேன் இது ரெண்டும். இது வந்து நம்ம ஆக்சுவல் சொன்னது தான். ஆண்டனா லைன் தான் இது. கரெக்டாக ஆண்டனா கேபிள் தான் இது. நம்ம வந்து நான் இப்போ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, நம்ம ஒரு தடவை ஸ்க்ரூ கைட்டக்குள்ள ஒரு ஜிப்லாக் கவர் வாங்கி அது உள்ளே போட்டு வச்சுக்கணும். நான் வந்து ஜிப்லாக் கவர் போடுறதுனால எனக்கு நிறைய ஸ்க்ரூ மிஸ் ஆகிடுச்சு. ஏதோ 1-2 தான் சில இடத்துல போட முடியுது. அப்படின்னு பார்த்தா இந்த சைடு ஒரு ஸ்க்ரூ மிஸ் ஆகிடுச்சு. ஹீட் சிங்க்கு 2 ஸ்க்ரூ எடுத்து வச்சுருந்தேன், கண்டுபிடிச்சிட்டேன். மீதி எல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் இதுக்கு வந்து 12 வோல்டேஜ் கொடுக்கணும். கரெக்டாக இப்போ ஒர்க் ஆகுது. நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்பீக்கர் ஆன் பண்ணி விட்டு கனெக்ட் பண்ணி எப்படி பர்ஃபார்மன்ஸும் தரேன். நான் அப்லோட் பண்ணி விட்றேன். இது வந்து பார்ட் 3 வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஸ்பீக்கருக்கான ஒயர் எல்லாமே வரும் இதில் வந்து எனக்கு ஆக்சுவல்ஸாக தெரியல. இது என்ன நான் வந்து ஃபஸ்ட்டு நினச்சோன்னே இது ஆண்டனா லைன் நினச்சேன். ஆனால் இது என்னன்னே எனக்கு தெரியல. நான் சொல்லியிருந்தேன்ல, பிளாக் கலர் வந்து நெகட்டிவில் கொடுக்கணும், ப்ளஸ் வந்து கொடுத்துடணும். இது வந்து ஸ்விட்ச் லைன் எல்லோ கலர் ஒயரு. இது வந்து நம்ம இப்போ வந்து கரெக்டாக பார்த்தாச்சு. நம்ம ஐசிலாம் இதெல்லாம் மாற்றிருக்கோம். இது எப்படியும் இதுக்கப்புறம் பிரச்சனை வராது. ஐசி எல்லாமே மாற்றிட்டோம். ஆனால் இது என்ன பண்ணுறதுன்னா, இந்த நம்மளுக்கு இது பெருசாக வந்துடுச்சு. 18 லைன்ஸ் வரும் இந்த ஸ்டிப்பில். இந்த 18 லைன்ஸில் நமக்கு வந்து வந்து நம்மளுக்கு 30 லைன்ஸ் வாங்கிட்டோம். நம்ம அந்த 18 லைன்ஸ் ஸ்டிப்பு நம்மளுக்கு கிடைக்கல. அதனால் நம்ம இப்போ கட் பண்ணி போட்டிருக்கோம். நம்ம இன்னொரு வந்து எல்ஜி வந்து டிவிடி பிளேயர், எல்ஜி டிவிடி பிளேயர்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்ஜி டிவிடி பிளேயர் வந்து அப்லோடிங் வீடியோஸில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த பேட்டரியும் ஒரு பல்பையும் வச்சு டெஸ்டிங் லேம்ப் செய்ய போகிறோம். இந்த பல்பு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த பல்பு. இதை வச்சு தான் நம்ம டெஸ்டிங் லேம்ப் செய்ய போகிறோம். டிசி வோல்டேஜ்லேயும் கொடுக்க போகிறோம். நம்மளுக்கு ஷாக்கும் அடிக்காது. நம்ம சில இடத்துல டெஸ்டிங் லேம்ப் வந்து ஏசியிலே கொடுப்பாங்க. தொட்டு அடித்தோன்னா தூக்கி அடிச்சிடும். இது வந்து 12 வோல்டேஜ் டிசி கரண்ட்னால நம்மளுக்கு ஷாக் அடிக்காது. பார்த்து யூஸ் பண்ணால் 12 வோல்டேஜ் தரணும். இது வந்து டாடா ஏசியோட ஹெட்லைட். இது மெக்கானிக் என்னன்னு பார்த்தோன்னா, இதில் மொத்தம் 2 கம்பி வரும் ஃப்ரெண்ட்ஸ். 2 இது கொடுக்கும். ஆனால் மேலே இருக்க கம்பி ஒர்க்கிங்கில் இருக்குது, கீழே இருக்குது ஒர்க் ஆகலை. அதனால் இது தூக்கி வச்சுட்டாங்க. இது நான் இப்போ எடுத்துக்கிறேன்னு சொன்னதுனால எனக்கு கொடுத்துட்டாங்க வீட்டில். இப்போ அப்லோடிங் வீடியோஸில் இது எப்படியும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம
நம்ம இதில் வந்து நம்மளுக்கு ஸ்க்ரூலாம் கைட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் தான் யூஸ் ஆச்சு. இதுவும் நம்ம எங்கேருந்து எடுத்தோம்னா நம்ம டாடா ஏசிக்கு டூல் பாக்ஸில் கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு தான் இது எல்லாமே கைட்டினேன். இல்லைன்னா கைட்டிருக்கவே முடியாது. இந்த ஐசி கூட இதை வச்சு தான் கைட்டினேன். நம்மளுக்கு இது என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா 10 mm ஃபியூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஹை வோல்டேஜ் வந்து இந்த செட்டு வந்து வீணாக போயிடக்கூடாது, ஷார்ட் சர்க்யூட் கூட ஆகிடக்கூடாதுனால ஃபியூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபியூஸ் நம்ம செக் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோ இல்லைனா இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நான் டுமாரோ அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு காலையில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பாய் பாய்.